இதேதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது பெண் என்றும் பாராமல், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்று பாராமல், ஒரு சட்டமீற்ற மாமன்றத்திலேயே ஒரு முதலமைச்சர் திரு கருணாநிதி அமர்ந்திருக்கின்ற பொழுது, அப்பொழுது நானும் மாண்புக அம்மா அவர்களுடைய கருணையால் நான் எடப்பாடி சட்டமன்றத்திலே வெற்றி பெற்று, சேவல் சின்னத்திலே வெற்றி பெற்று அம்மாவோடு பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இன்றும் என் கண் எதிரே இந்த காட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அம்மா சட்டமன்றத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று அம்மா மீது தாக்குதல் தொடர்ந்தார்கள். புத்தகத்தை வீசி எறிந்து அம்மாவை தாக்கினார்கள். சில சட்டமன்ற உறுப்பினர்கள், சில அமைச்சர்கள் அம்மாவை தாக்கினார்கள். அம்மா தலைமுடியை பிடித்து இழுத்தார்கள், அம்மா சேலை பிடித்து இழுத்தார்கள். அப்படிப்பட்ட கோர காட்சி சட்டமீற்ற மாமன்றத்திலே நடைபெற்றுகின்ற நிகழ்வு. இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு பெண் என்று வராமல், பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்று வராமல், சட்டமீற்ற மாமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு கோர காட்சி திமுக ஆட்சியிலே நடைபெற்றது.